ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். எஸ்டர்டே வீடியோவில் நம்ம மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கான சர்வே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சர்வேக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வர வைக்கிறது, எந்தெந்த வேலை நம்மளோட லிங்கை ஷேர் பண்ணி எப்படி நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நீ பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொரு இதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். எதுக்கு இது தேவையில்லாம் மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம போய் SEO அந்த மாதிரி பார்க்கலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாதான் நமக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். சும்மா நம்மளோட ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அதை சும்மா ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறது நம்மளோட ஆடியன்ஸ் லெவல், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன்ஸாக நம்மளோட பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது நீங்கள் ஒரு சின்ன இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படிங்கிறது தோணும். பிகாஸ் நீங்கள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் தான் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ அதுவும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், பயப்படவே வேணாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வரும்போது நானே உங்களுக்கு அலர்ட் தருவேன். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. பட் இதை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ். ஸோ இந்த சர்வே தான் நம்ம எஸ்டர்டே பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இதுதான் ஒரு காமன் ஜெனரல் செட் ஆஃப் 3 கொஸ்டின்ஸ். ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல ஆட்ல போய் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எம்பர்ட் HTML அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது என்ன அப்படின்னா, இது உங்களோட இமெயில், உங்ககிட்ட எவ்வளவு இமெயில் இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்க இதுல உங்களுக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல இன்னொரு ட்ரிக் அப்படின்னு கூட ஒன்று சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க ஜிமெயில்ல லாட் ஆஃப் மெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி இந்த மெயில் அனுப்புறது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ட்ரிக் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ என்னோட மெயில் ஐடி வந்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் அது போக இந்த மாதிரி டீம் டியூபடி, விடைக்யூ, ஸோ இந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஸ்பேம், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி இந்த மெயிலை சென்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். கூகுள் போயிட்டு ஹவு டு எக்ஸ்போர்ட் யுவர் ஜிமெயில் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்ட உடனே நிறைய லிங்க் வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லிங்க்குள்ள போங்க. போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்ட்டு. எக்ஸ்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதுல இருந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளவு கான்டாக்ட்ஸ் உங்க ஜிமெயில் ஐடியில வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்டாக்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு நீங்க டைரக்டாவே இந்த மெயிலை சென்ட் பண்ணலாம். ஈஸியான வே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லிங்க்டின் நீங்க ஆல்ரெடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுல நம்ம கூட கனெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்ம கூட யாராவது கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருந்து நம்ம எப்படி கான்டாக்டை எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத நீங்க நார்மலா கூகுள்ல போய் எக்ஸ்போர்ட் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் லிங்க்டின் அப்படின்னு கொடுங்க. அதுலயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க நீட்டா. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு இதுல ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் கிடைச்சிடும். ஸோ அந்த இப்ப உங்களுக்கு கிடைச்ச எல்லா இமெயில் அட்ரஸையும் நீங்க இதுல அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு
சென்ட் கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இதுதான் இமெயில் மூலியமா எப்படி மார்க்கெட்டிங் பண்றது. இதுக்கு பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங். இதுக்கான நிறைய டூல்ஸ் இருக்கு. இமெயில் மார்க்கெட்டிங் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சின்ன சர்வே எப்படி ஈஸியா இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு பேசிக் ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னா, இதை நீங்க FB, ட்விட்டர் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண இப்படிதான் உள்ள போகும். உங்களோட பேஜ்ல அதை ஷேர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும். நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணல. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஒரு கூகுள் ஃபார்மாவே உங்களுக்கு ஷேர் ஆகிடும். ஐ மீன் உங்களோட நியூஸ் ஃபீட்ல. ஸோ இது வந்து இந்த குரூப்லயும் கிடையாது, உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல்ல ஷேர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் இப்படித்தான் சப்ஜெக்ட் வந்து நீங்க என்ன டாபிக் கொடுக்குறீங்களோ அதான் போகும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு நான் வச்சிருக்கேன். இது போக மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மெசேஜ்ல என்ன இருக்கு, ஐ இன்வைட்டட் டு யூ ஃபில் இன் எ ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. அவங்கள டிஃபால்ட்டா கொடுத்த மெசேஜ். பட் இதுவே நல்லா தான் இருக்கு. பட் இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெயிலை ஓபன் பண்ணி உள்ள போவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். ஸோ உள்ள போகிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி போடுங்க, கேன் யூ ஸ்பேர் மீ a few minutes. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. 90% பார்க்கவே மாட்டாங்க. வேற ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம என்ன பண்ண போறோமோ அதைவே சொல்லுவோம். ஸோ இப்படி போடுறோம். இப்படி போட்டா நான் உங்களுக்காக ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் உங்களோட ஃபீட்பேக்கை எதிர்பார்க்கறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்து அதுக்கு ஜென்யூனான வேலை கரெக்டா ஃபீட்பேக் தருவாங்க, உங்களுக்கான சர்வே ரிப்போர்ட் தருவாங்க. பட் சில பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பாக்குற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னா, ஹே அப்படின்னு போட்டு, ஓகே, ஹே could try to solve your problems as an online instructor. நான் உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாமா ஆஸ் an ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்டரா அப்படின்ட்டு. இது காமனா நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. நீங்க உங்களோட வாட் எவர் நீங்க என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் நீங்க போடுறீங்கனாலோ உங்க பிசினஸா இருக்கட்டும், ஸோ அதுக்கு நீங்க இந்த கொஸ்டினை தாராளமா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு இமெயில் லிஸ்ட் தான் நம்ம ஜிமெயிலையும் லிங்க்டின்லயும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல. ஸோ அது எல்லா மெயில் ஐடிங்க போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இத இங்க ஷார்ட் அண்ட் கொடுத்துருங்க, சிறுசாயிரும். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ இதை நீங்க பின்ட்ரெஸ்ட் வந்து நான் தனியா பெரிய சீரீஸே போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இதுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுல இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிருங்க. தட்ஸ் இட். ஸோ பின்ட்ரெஸ்ட்ல பண்ணலாம், ஃபேஸ்புக்ல பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன சோஷியல் மீடியா தெரியுதோ எல்லாத்துலயும் நீங்க இந்த லிங்கை போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, எம்பெட் HTML. இது வந்து நீங்க வெப்சைட் வச்சிருந்தாலோ பிளாக் வச்சிருந்தாலோ ஸோ அதுல நீங்க இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ வெப்சைட் அண்ட் பிளாக் வச்சிருக்கவங்களுக்கு இது புரியும். இந்த வெப்சைட் இல்லை அப்படின்னா நீங்க இதையும் இந்த இமெயில் இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆடியன்ஸுக்கு இல்ல யாருனே தெரியாதவங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்க ரெஸ்பான்ஸை கேதர் பண்ணலாம். உங்களுக்கு இது மூலியமா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிடைச்சிருவாங்க. இது போக வேற எப்படி எல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் போயிருங்க. ஃபேஸ்புக் போயிட்டு இதுல சர்ச்ல நீங்க என்ன கண்டென்ட் போறீங்களோ ஸோ அது ரிலேட்டடா ஒரு நேமை சர்ச் பண்ணுங்க. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறேன். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு டைப் பண்றேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. ஸோ இதுல நிறைய வருது. நான் இதுல குரூப்ஸ் அப்படிங்கறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணா நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ இதுல நான் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிட்டு அதுல என்னோட லிங்கை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான வேலை. சில இதுல வந்து அவங்க அட்மின் அப்ரூவ் பண்ணாதான் போட முடியும். ஸோ எப்படியும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சில இதுல லிங்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுல நீங்க நார்மலாவே இங்க என்ன டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அதே கொஸ்டின்ஸை கேட்டுக்கங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் லிங்க் சில குரூப்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில குரூப்ஸ் மட்டும்தான். பட் மோஸ்ட் ஆஃப் த குரூப்ஸ் லிங்க் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா,
கூகுள் போய்க்குங்க. இப்போ நீங்க எது ரிலேட்டடா போடுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு அது வேணாம், வேற ஏதாவது நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அப்படின்னு நான் போடுறேன். ரியல் எஸ்டேட். ஸோ இது ரிலேட்டடா என்னோட பிசினஸ் என்னோட சர்வே நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த நேமை போட்டு ஃபோரம் அதை மட்டும் போட்ட உடனே நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஸோ இதுல நம்ம லிங்க் நம்ம சர்வே லிங்க் இதில் போடலாம். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் போஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ எல்லாரும் வந்து பேசுற ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுல நம்ம ஸ்டார்ட் டிஸ்கஷன் கொடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு டைப். ஸோ நீங்க என்ன நீச்சை சூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட், உங்களோட கண்டென்ட், நீங்க எதுக்காக சர்வே எடுக்கிறீங்க, ஸோ அதோட மெயின் கண்டென்ட்டை டைப் பண்ணிட்டு கூட ஃபாரம் அதை மட்டும் போட்டுருங்க. போட்ட உடனே நிறைய வரும். ஸோ எல்லாத்துலயும் நீங்க அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியாவது ஒரு 10 to 15 ரெஸ்பான்சஸ் ஆவது கிடைக்கும் கம்பல்சரி. ஸோ இப்படித்தான் நம்மளோட சர்வேக்கு ரெஸ்பான்ஸ் கேதர் பண்றது. ஸோ ஈஸியான மெத்தட். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நீங்க உங்க பிசினஸ எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ ரீகேப் பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் போகிறோம், அன்டைட்டில் ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ அதில் டைட்டில் ஃபில் பண்ணுறோம், 3 கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணுறோம். அது போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஆட் கொடுத்து கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சென்ட் கொடுத்துடணும். சென்ட் கொடுத்துட்டு இந்த இமெயில் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிமெயில் கான்டாக்ட்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் லிங்க்டின் அதுல கனெக்ஷன்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதையும் பார்த்துட்டு அந்த இமெயில் லிஸ்ட்டை இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ மெசேஜ் சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணுங்க, இல்லாட்டி இப்படியே விட்டுருங்க. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் இந்த லிங்கை ஷேர் பண்றதை ஷார்டன் பண்ணி ஷேர் பண்றது. ஸோ இது ஒரு மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன, எம்பெட் HTML. ஸோ இது ஒரு மெத்தட். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் சொன்னேன். என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே போதும். மினிமம் இதுக்கு நீங்க எடுத்துக்கிற டேஸ் வந்து 3 to 4 டேஸ் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் டெய்லி 1 hour. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மெயில் பண்ணுங்க, மெயில் இதை யூஸ் பண்ணுங்க. செகண்ட் டே என்ன பண்ணீங்கன்னா லிங்க் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேர்ட் டே உங்ககிட்ட பிளாக் அண்டு வெப்சைட் இருந்தா மட்டும் போடுங்க, இல்லாட்டி அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. ஸோ இவ்வளவுதான். இதை பண்ணாலே உங்களுக்கு 1 வீக்ல ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசினஸ் பண்ண தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசினஸ் பண்ண தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.